வணக்கம் சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா எந்த மாதிரி ஜாப்க்கு போக முடியும், எவ்வளோ சேலரிஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும், அதுக்கான காலேஜ் சீட்டிங் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்காலர்ஷிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் நம்மகிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன காலேஜஸில் எனக்கு சீட்டிங்கே கிடைச்சாலுமே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிக்க முடியுமா, இல்லை இந்த கோர்ஸ்க்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொன்னாவே அவங்க மைண்டில் வர ஒரு விஷயம் சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் மட்டும்தான். அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே எந்த வித அவேர்னஸுமே இருக்கிறது கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டைப்பில் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும், 7.5 ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்கள் சலுகை திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலயமா நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போத் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ரெண்டுத்துக்குமே அது இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 12,000 15,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இன்னொன்று சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இது ரெண்டுத்துக்குமே அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 15,000 ஸ்காலர்ஷிப் வரும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் பிஜி கோர்சஸ் எடுத்து படிக்கிற மாதிரினா உங்களுக்கு 40,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். இப்போது நான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஏஐஎஸ்இஇ ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஏஐஎஸ்இஇ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் செக்ஷன் இருக்குங்கிறது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியறதில்ல. அந்த ஸ்காலர்ஷிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ பெகட்ரிக் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் நம்ம இந்தியாவில் மொத்தமாக ஒரு 5,000 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 800 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் கவுன்சிலிங் போர்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷனல் கவுன்சிலிங் போர்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 16,000 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜர் யூஜி அண்ட் பிஜி 2 கோர்ஸுமே உங்களால் முடிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசேபிலிட்டி பர்சன்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐசிடி சக்ஷம் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ்னு சொல்லிட்டு 15,000 17,000 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் என்ஜிஓ ஸ்காலர்ஷிப் மூலயமா ஒரு வீட்டில் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க அவங்க பொண்ணுங்க பசங்களுக்கோ இல்லைன்னா ஒரு எக்கனாமிக் லெவலில் ரொம்ப லோவாக இருக்க பொண்ணுங்க பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் என்ஜிஓ ஸ்காலர்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி கரண் ஸ்காலர்ஷிப், மாற்றம் ஸ்காலர்ஷிப், டீம் எவரெஸ்ட் ஸ்காலர்ஷிப், கோல்டு ஹார்ட் ஸ்காலர்ஷிப், முகவரி ஸ்காலர்ஷிப், சீட்ஸ் ஸ்காலர்ஷிப், ஆனந்தம் யூத் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் என்ஜிஓன்னு சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வர ஸ்காலர்ஷிப் தான் இதெல்லாம். இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம எங்கே போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஈஸி. உங்களுக்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.